ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். பரோட்டா பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? எல்லாருக்குமே பரோட்டா பிடிக்கும். 90% வந்து பரோட்டா பிடிக்குங்க. எங்கள் காலங்கள்லாம் இந்த அளவுக்கு பரோட்டா இருக்கா அப்படின்னா ரொம்ப ரேர். நாங்கள் அந்த அளவுக்கு சாப்பிட்டதில்லை. சப்பாத்தி பூரி தான் எங்களோட எக்ஸ்ட்ரீமாக இருந்தது. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குது. இந்த பரோட்டா செய்கிறதுன்றது வந்து ஒரு கலை. பரோட்டா மாஸ்டர்னே பேர். அது அவ்வளோ சட்டுன்னு வந்து வந்துடாது. லாங் ப்ராசஸ்ஸு. அதுவும் மைதா பரோட்டா அப்படின்னும்போது கொஞ்சம் ரிஸ்க்கு. பொறுமையாக செஞ்சு ரெண்டாவது உடம்புக்கு ஒத்துக்குமா அப்படின்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ பரோட்டா சாப்பிட்ணுன்னு ஆசையாக வந்தால் கடையில் போய் சாப்பிட்ணும், இல்லைனா வீட்டில் நம்ம செஞ்சு சாப்பிட்ணும். ஸோ வீட்டில் செய்ய முடியாதுன்றதுனால கடையிலையும் கிடைக்கல மத்தியானத்தில். ஸோ ரெடிமேட் பரோட்டா வாங்கிட்டு வந்து தோசை கடாயில் இந்த மாதிரி பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பரோட்டாவுக்கு குறைஞ்சபட்சம் 6 நிமிஷமாவது ஆகுது. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு வேக விட்டு எடுக்கிறதுக்கு. நல்லா எண்ணெய் தடவி இந்த மாதிரி எடுக்கும்போது கோல்டன் ப்ரௌனாக வருது. இது அப்படியே தட்டில் போட்டு நம்ம வந்து உடச்சோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக நூல் நூலாக வந்துடுது. இதுக்கு ஒரு சிம்பிள் குருமா தான். கடாயில் வந்து எண்ணெய் விட்டு சோம்பு, சீரகம், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் வதக்கி மஞ்சப்பொடி, கரம் மசாலா போட்டு தண்ணி விட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே மிக்சியில் தேங்காய், பச்சை மிளகா, கொஞ்சம் பொட்டுக்கடலை, இஞ்சி, பூண்டு, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு இதில் ஊற்றி இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி, பட்டர், கஸ்தூரி மெய்த்தி இதெல்லாம் போட்டு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான பரோட்டா குருமா ரெடி. பார்த்தீங்களா எப்படி நான் வந்து இந்த கடையில் இருக்க மாதிரி தட்டினேன். நல்லா நூல் நூலாக பஞ்சு மாதிரி வந்தது. ஸோ சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருந்தது. அந்த ரெடிமேட் பரோட்டா வந்து 5 பீஸ் 99 ரூபான்னு இருந்தது. எக்ஸ்பைரி டேட்டு ஒரு 6 நாள் கடந்து தான் இருந்தது. அதனால் எக்ஸ்பைரி டேட் பார்த்து தான் நம்ம வாங்கணும். ஒரு 5-6 நாள் இருக்கிற மாதிரி எக்ஸ்பைரி டேட் வந்ததுன்னா அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. ஸோ குருமா தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. குருமா 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. கடையில் போய் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 2 பரோட்டாவே உங்களுக்கு வந்து எவ்வளோ ரேட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ சம்டைம்ஸ் பசங்க கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ரெடிமேட் பரோட்டாவை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கிறது நல்லது. அது மாதிரி வெங்காயம், தக்காளி வதக்கினா சூப்பரான ஒரு குருமா ரெடி. பாருங்கள், நான் இன்றைக்கி மத்தியானம் இதுதான் செஞ்சேன். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா? மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், கொதிக்க கொதிக்க இருந்தது. அதை தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி இருக்குன்ட்டு சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். அவ்வளோ ஐஷுக்கு தான் நான் அதை வாயில் ஊட்டினேன். சூப்பராக இருக்குதுன்னு சொன்னேன் ஐஷு.